இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமல நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு டெல்லியிலிருந்து ஒரு முக்கியமான நேரத்துல மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் இணைந்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் ஒரு முக்கியமான பொறுப்பு. தமிழகத்திலும் அரசியல் நகர்வுகள்ல நிறைய பாஜகவில் பங்கு வகித்தவர். அவர் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்கள் இருக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், நமஸ்காரம். சார், இப்ப நான் சொன்னதுதான் இது என்ன சார், கொஞ்சம் பாஜக கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலா? இந்த தகவலில் இருக்கக்கூடிய பின்புலம் என்ன? இந்த நடவடிக்கை ஏன்? கேசவ் விநாயகம் மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர், பல ஆண்டுகளாக முக்கிய பொறுப்பை வைத்தவர். தன்னுடைய பதவி காலத்தில் ஆர்எஸ்எஸ் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாபெரும் சேவை செய்திருக்கிறார். அதில் ஒரு விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் கடந்த 3 மாசங்களாக, ஏன் 6 மாசங்களாகவே பல செய்திகள் மத்திய பாஜக தலைமைக்கு ஜே.பி. நட்டா காலத்தில் இருந்து வந்தது. ஆனால் ஜே.பி. நட்டா அவர்கள் 2026 பொது தேர்தலுக்கான ஆயத்தங்களை செய்வதற்கு முன்னதாகவே என்னென்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்றெல்லாம் கட்சி ரீதியாக கட்டமைப்பு வைக்கும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கத்திற்கு பெரிய ஒரு விளம்பரத்தை தேடிக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பாஜகவை வளர்க்க வேண்டும் என்று என் மண் என் மக்கள் யாத்திரையை அண்ணாமலை அவர்கள் மூலமாக நடத்தி காட்டியது நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா. இவர்கள் அப்பொழுதே கேசவ விநாயகத்தின் மீதும் பல புகார்கள் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். நான் சொல்வது 2 வருடங்களுக்கு முன்னதாகவே. அப்பொழுதே ஜே.பி. நட்டா அவர்களிடம் கேட்டபோது தனிப்பட்ட முறையில் சில கருத்துக்களை சொன்னார். அது பொதுப்படையாக சொல்லுவது ஒரு பத்திரிகையாளனுக்கு மிகையாகாது என்பதனால் நான் வாயை அடைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று அதை பகிரங்கமாக சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆட்பட்டு இருக்கிறேன். பாஜக பல கோணங்களிலிருந்து, ஏன் பிரதமர் நரேந்திர மோடி கூட அண்ணாமலையினுடைய என் மண் என் மக்கள் யாத்திரையை பற்றி பாராளுமன்றத்திலேயே பாராட்டி பேசியிருக்கிறார். அதற்கு அமித்ஷாவும் பக்கத்திலே இருந்து அமித்ஷாவும் கை தட்டினார், மேஜையை தட்டினார். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த அண்ணாமலைக்கு இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை ஏன் ரன் டவுன் பண்ணாங்க? பிஜேபிக்குள்ளே இருந்து ஒரு பல செய்திகள் வர ஆரம்பித்தது. அதை விட்டுட்டாங்க, நடக்கும்போது பார்க்கலான்னு. ஆனால் திடீரென்று பல புகார்கள் வர ஆரம்பித்ததனால் நைனா நாகேந்திரன் அமைத்த பிறகு கூட அவர் மூலமாக சில கம்ப்ளைண்ட் வந்தது. இதையும் தவிர மத்திய பாஜக ரகசியமாக தருண் சுக், அருண் சிங் இருவரிடம் சில ரகசிய அறிக்கைகளை கேட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், மத்திய பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்புடையதாக இருப்பது B.S. சந்தோஷ் என்று சொல்லக்கூடிய அகில இந்திய செயலாளர். அவர் அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே ஒரு காரியதர்சி நியமிப்பார்கள். தான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி என்பது பெயர். அதுதான் பாஜகவிலும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே தொடர்பு. கேசவ விநாயகம் செய்தது அவர் கை சுத்தம் என்று தான் அனைவரும் சொல்லுகிறார்கள். நேரில் பார்ப்பது மட்டும் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் கொடுத்தவர் வாங்கியவர். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், ராமகிருஷ்ணனிடமிருந்து ராஜகோபாலன் ஒரு 5 லட்சம் வாங்கி இருக்கிறார் என்றால் அதற்கு சில ஆதாரங்கள் இருக்கும். நான் செலவழித்ததுக்கு ஆதாரங்கள் இருக்கும். ராமகிருஷ்ணன் கொடுத்ததற்கு ஆதாரங்கள் இருக்கும். இதை அனைத்துமே ராஜகோபாலன் ராமகிருஷ்ணனுக்கு இடையே இருக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அதற்கு கணக்கு வழக்கு உண்டு. ராமகிருஷ்ணன் சரிங்க. அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் கொடுக்காம இருப்பார். ராமகிருஷ்ணன் மீதும் தவறு, ராஜகோபாலன் மீதும் தவறு. அதை வெளிப்படையாக 3வது நபர் நமக்கு தெரிந்தவர் அதை வெளியே விட்டார் என்றால் அது மாபெரும் தவறு. அதை தவிர கணக்கு கையாளர்கள், பண கையாளர்கள் 2016, 2019, 2021, 2023, 2024 போன்ற 4-5 பொது தேர்தல்களில்
பாஜகவிடமிருந்து, மத்திய பாஜகவிடமிருந்து மாநில கிளைகளுக்கு வரக்கூடிய மாத சந்தா விகிதம் உண்டு. அது அனைத்து கட்சிகளிலும் உண்டு. காங்கிரஸிலும் உண்டு, கம்யூனிஸ்டிலும் உண்டு, டிஎம்கேல உண்டு, ஏடிஎம்கே எல்லாத்திலும் உண்டு. எலெக்ஷன் கமிஷனுக்கு கணக்கு கொடுக்கணும், ஸ்டேட் ஆர்கனைசிங். அதை தவிர நீங்க உறுப்பினர் ஆனீங்களே ஆனால் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 75 ரூபா போகும், மீதி 25 ரூபா ஸ்டேட் யூனிட்டுக்கு வந்துடும், பிஜேபி ஸ்டேட் யூனிட்டுக்கு. ஓகே ஓகே சார். அது மாதிரி பல கோடி ரூபாய்கள் கணக்கு வந்ததா, அதை தணிக்கை பார்ப்பதற்காகத்தான் தருண் சுக், அருண் சிங் வந்தார்கள் சென்னைக்கு. அது வந்த பிறகு நட்டா அவர்கள் பாஜகவுடைய தலைவராக இருந்த பொழுதே இந்த கணக்கு காண்பிக்கப்பட்டாலும் நிதின் நவீன் நியமிக்கப்பட்ட பிறகு ராமகிருஷ்ணன் பல துறைகளை அவர் மாற்ற ஆரம்பித்திருக்கிறார். அகில இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி. முதல் கட்டமாக BL சந்தோஷ் அவர்களை தமிழகத்திற்கு 2026 பொது தேர்தலுக்கு முன்னதாக அனுப்பி பதிலாக அமித்ஷா அவர்கள் 14ஆம் தேதி சென்னை வர இருக்கிறார். அதற்கு முன்னதாக கேசவ விநாயகத்தை நகர்த்த வேண்டும் என்ற முடிவு நேற்று முன்தினம் டெல்லியில் எடுக்கப்பட்டது உயர்மட்ட தலைமையில். அது நாம் பகிரங்கமாக தினமலர் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். காரணம், எனக்கு முன்னே சொல்லிட்டாங்க எனக்கு. இது பல கோணங்களில் இருந்து பார்த்தால் ராமகிருஷ்ணன், இதில் பல ரூபங்களில் இருந்து அவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரி சார். அந்த கம்ப்ளைண்ட் நம்ம ஓப்பனா சொல்லக்கூடாது. காரணம், அந்த கேசவ விநாயகம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் செய்த சேவை பெருது. அதிலும் சில ஒரு இணக்கமற்ற முறையில் சில பெண் நிர்வாகிகளிடம் பேசியதும் நடந்து கொண்டது பற்றியும் புகார் வந்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அவரை நகர்த்தியது அமித்ஷாவுடைய லெவல்ல டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அதை தவிர நிதின் நபீன் என்று புதிதாக பாஜகவிற்கு வந்திருப்பவர் இனி தூய்மையான அரசியல் தமிழகத்தில் வேண்டும் 2026 பொது தேர்தலுக்கு முன்னதாக என்ற முடிவு இருக்கிறது. அதை தவிர மேலும் ஒரு சங்கதியை சொல்ல ஆசைப்படுகிறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, 2026 பொது தேர்தலுக்கு முன்னதாக பல ரூபங்களில் போஸ்டர் அடிப்பது, மீட்டிங் போடுவது, தவிர பார்ட்டி ஃபங்க்ஷனிங், பந்தல் போடுவது, விளம்பர அட்டைகள் போடுவது, நியூஸ் பேப்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய நிதியிலிருந்து ஒரு பகுதி தமிழகத்திற்கு அனுப்பப்படும். அதை செய்வது முழுக்களும் நிதின் நபீன், அருண் சிங் மற்றும் BL சந்தோஷ் போன்றவர்கள். குறிப்பாக 2026 பொது தேர்தலுக்கு முன்னதாக 15ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒரு எக்ஸ் தொகை, ஒரு அமௌண்ட் சென்னைக்கு ஆன்லைன்ல வரும், அதில் ஆஃப்லைன்ல கொஞ்சம் வரும். இதெல்லாம் கேசவ விநாயகம் மூலமாக போகக்கூடாது என்பதுதான் அமித்ஷாவுடைய எண்ணமாக இருப்பதாக சில சீனியர் தலைவர்கள் மறைமுகமாக சமிக்கைகள் காட்டுகிறார்கள் டெல்லியில். சரிங்க சார். அதற்காகத்தான் நிதின் நபீன் மூலமாக BL சந்தோஷை அனுப்பி வைத்து இன்று அந்த மாறுதல்கள் செய்யப்பட்டது. இது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும், அதிரடி முடிவாக இருந்தாலும், 2026 பொது தேர்தலில் பாஜக சிறப்பு வெற்றி காண்ப வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த மாறுதல் செய்யப்பட்டிருப்பதாக உயர்மட்ட பாஜக தலைவர்கள் செய்கிறார்கள். இது மாதிரி அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் RSSக்கும் தொடர்பு உள்ள RSS, அதாவது இந்த ஆர்கனைசிங் செக்ரட்டரிஸ் மாநிலத்தில் இருப்பவர்கள் கூட மெதுவாக அடுத்த 6 மாதத்தில் மாற்றப்படுவார்கள் என்ற செய்தியும் நான் தினமலர் வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சார், இந்த இஷ்யூல கேசவ விநாயகம் தவிர மற்ற யாராவது அடுத்த நிலையிலேயோ அல்லது முக்கியமா நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடங்கள்லயோ பெயர்கள் இருக்குதா சார்? அதெல்லாம் தெரியாது பார்க்கணும். ஏன்னா என்னென்ன ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று, என்ன ஒரு பெரிய தலை போயிடுச்சுனாலே மீதி சின்ன தலையெல்லாம் பயந்து சுதாரிச்சிடுவாங்க. சரிங்க, சரி. இப்போ 2026 பொது தேர்தல் இன்னும் ஒரு 2 மாதங்கள் தான் இருக்கின்றன. அது கதவை திறந்து விட்டீங்கன்னா தேர்தல் வந்துடும். ஆமா சார்.
அதற்கு முன்னதாகவே இந்த அமைப்பை செய்திருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் 14ஆம் தேதி வரத்துக்கு முன்னாடி புதியதாக 3 பெயர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன டெல்லியில். அரவிந்த் மேனன் என்பவர் பெயரும் சுனில் அவேத்கர் என்ற பெயரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சேஷ விநாயகத்துக்கு நிகராக ஒரு தலைவரை நாளை மறுநாள் நியமித்து விடுவார்கள் மத்திய பாஜகவினர் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. சார், ஏற்கனவே தமிழக பாஜக அப்படிங்கிறதுல நிறைய செய்திகள் ஓடிக்கொண்டிருக்குது. நிறைய என்ன பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் அந்த 7 தொகுதிகளுக்கான பொறுப்பாக போடப்பட்ட பிறகு அவர் அதை மறுத்தது, அதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டது. அப்புறம் RSS தலைவரோடு அவர் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னது, இன்னைக்கு கூட்டத்துக்கு அவர் செல்லாமல் இருப்பது, இதெல்லாம் சர்ச்சை. நான் வந்திருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். சேத்துப்பட்டு இருக்கக்கூடிய பிஜேபி RSS கான்ஃபரன்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டியில அண்ணாமலை வந்திருக்கிறார் என்று தான் டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அண்ணாமலையை பற்றி மத்திய பாஜக மிக 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 உயர்மட்ட கருத்து என்ன என்று கேட்டால், அவர் ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர், பெஸ்ட் ஸ்போக்ஸ் பர்சன், பெஸ்ட் லீடர். அதை நிதின் நபீனுடைய டீம்ல கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக ஏப்ரல் 2020 எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலேயே தெரிவித்து விட்டார், அவர் எங்களுக்கு மத்திய பாஜகவில் தேவை என்று. இப்பொழுதுதான் நிதின் நவீன் வந்திருக்கிறார். அவர் இன்னும் கால் பணிய ஓரிரு மாதங்கள் ஆகும். அனைத்து பொதுச் செயலாளர்கள் அமைச்சு செயலாளர்கள் போடும்போது அண்ணாமலை பெயர் கண்டிப்பாக இருக்கும் என்பதுதான் மத்திய பாஜகவில் கிடைக்கக்கூடிய செய்தி. சரி, மிக்க நன்றி சார். இந்த நேரத்துல உங்களுடைய அதுவும் பிரேக்கிங் நியூஸ் அளவுக்கு நிறைய தகவல் கொடுத்தமைக்கு தினமலர் சார்பாக நன்றி சார். தேங்க்யூ, நன்றி.